Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வந்தாச்சு The Chennai Silks Mega Combo Sale Summer Chill Out Sale. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். நான் ஏன் ப்ரொமோஷனுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்னா பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அக்ரிமெண்ட்டில் போடும்போதே நான் இந்த மாதிரி வரமாட்டேன், எங்கேயுமே நடிக்கிறதோட என் கடமை முடிந்தது அப்படின்லாம் அக்ரிமெண்ட்லேயே போடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த இளைய தலைமுறைக்கு கமல் மாதிரி ஒரு பெரிய நடிகர், ஒரு மூத்த நடிகர், தமிழ் சினிமாவுடைய லெஜண்ட். ஆடியோ லான்ச்சில் எஸ்டிஆர் அவர்களை ரொம்பவே தூக்கி பிடிச்சி கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருந்தார் சார். அதாவது உங்களை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் ஒரு தலைவனாக இருக்கணும். எதை மீன் பண்ணி அவர் பேசுகிறாரு? இந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை எப்படி சம்பாதிச்சார் எஸ்டிஆர் அவர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் நம்பிக்கையை சம்பாதிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரி மூத்த நடிகர்கள் இளைய நடிகர்களை ஏன் மேடையில் அவர் அழுதாரு? இன்னுமே அந்த ஒரு மேடை பேச்சு அப்படின்னா எஸ்டிஆர் அவர்கள் ஒரு கான்ட்ரவர்சியாகவே இருந்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஹீரோன்னா என்ன, யாரும் செய்யாத செயற்கரிய செயலெல்லாம் அவன் செய்வான், வீராதி வீரங்கிறது தானே எல்லாருடைய பார்வையும். அவர் நீங்கள் அங்கே மைக்க பிடிச்சிட்டு அழுதிங்கன்னா அப்போ உங்கள் மேலே இருக்கிற இமேஜே குறைஞ்சி போயிடும். அழாதீங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நான் ஒரு மேடையில் என்ன பண்ணார், பராசக்தி ஒரு மாதமாகவே நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை உங்களுக்கு இன்னைக்கு நேற்று வரல, அதனால தான் பெரிய அளவு இட்லி கடையே தனுசு விஜயாண்டனி அவர்கள் ஒரு பக்கம் ஒரு பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு வர்றாரு. அது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. குல் சுரேஷுக்கும் அவருக்கும் வித்தியாசமே இல்லை. குல் சுரேஷ் ஒரு வேலை செய்கிறாரு, அதை விட இன்னும் கொஞ்சம். இப்போ லியோவில் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னென்னா, அவரை கேட்காமலே ரிலீஸ் டேட் போட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு என்ன சுதந்திரமோ அவ்வளோ கொடுத்தாங்க. சன் பிக்சர்ஸ் அவ்வளோ பெரிய லிபர்ட்டி இங்கே தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது தக் லைஃப் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. தென் இதில் என்ன நம்ம பேச போகிறோம்னா நிறைய ப்ரொமோஷன் சார். கமல்ஹாசன் அவர்கள் விக்ரம் படத்துலேருந்து இந்தியன் 2 இருக்கட்டும், இப்போ தக் லைஃபாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு ஒரு மெனக்கெட்டு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. இதற்கு நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. அதாவது படம் ஒழுங்காக வரலையோ, அதனால தான் அவர் விழுந்து இந்தியன் 2க்கு அப்படி தான் பண்ணார் மார்க்கெட் பண்ணுறதுக்கு, அது மாதிரி இதுக்கு பண்ணுறாரு. இந்த மாதிரியான விமர்சனங்கள் தாண்டி இவ்வளோ விழுந்து பண்ணுற இந்த ப்ரொமோஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ வர்ற தலைமுறை முதல்ல அதை பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா இன்றைக்கி பல நடிகர்கள் நான் ஏன் இந்த படத்தை இதுக்கு விளம்பரத்துக்கு போகணும், நான் ஏன் ப்ரொமோஷனுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்னா பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அக்ரிமெண்ட்டில் போடும்போதே நான் இந்த மாதிரி வரமாட்டேன், எங்கேயுமே நடிக்கிறதோட என் கடமை முடிந்தது அப்படின்லாம் அக்ரிமெண்ட்லேயே போடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த இளைய தலைமுறைக்கு கமல் மாதிரி ஒரு பெரிய நடிகர், ஒரு மூத்த நடிகர், தமிழ் சினிமாவுடைய லெஜண்ட் சொல்கிற ஒரு பாடம்னு தான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ அவர் ஏதோ இந்தியன் 2க்கு மட்டுமே ப்ரொமோஷன் பண்ணலை, இந்த படத்துக்கு மட்டுமே பண்ணலை, அவருடைய எல்லா படங்களுக்கும் அவர் இதுமாதிரி பண்ணியிருக்கார். எந்த படத்துக்குமே அவர் நான் வரமாட்டேன்னு சொன்னதே கிடையாது. அது அவருடைய படம்னா அது அவருடைய குழந்தை, அதுக்கு பவுடர் போடுறது, பொட்டு வைக்கிறது, எல்லா வேலையும் அவர் செய்வார். எந்த நேரத்துலையும் அவர் அதுக்காக தயங்கினதும் கிடையாது, வெக்கப்பட்டதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பல பேர் தன் படத்தை தானே ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ வெக்கப்படுறாங்க. அது புரியவே இல்லை. எல்லாருக்குமான பாடமாக தான் நான் இதை பார்க்குறேன் சார். இப்போ இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஈக்குவலாக எஸ்டிஆர் அவர்களுக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரியுது. அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே அந்த சினிமா வட்டாரங்களில் என்னென்னலாம் பேசிக்கிறாங்க அப்படின்ற தகவல் பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? படத்தில் எந்த அளவுக்கு ரோல் இருக்கும்? இல்லைங்க, இந்த படத்தை பற்றி நெகட்டிவான தகவல்கள் நான் எதையுமே கேள்விப்படல. எல்லாருமே அதை ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. இன்னொன்று மணிரத்னமும் கமலும் ஒரு 36 வருஷம் கழித்து இணைகிற படம்ங்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஒரு அபிப்பிராயம் வந்துடுது நமக்கு. அப்போ அதில் நெகட்டிவ், எல்லா படங்களுக்கும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும், பின்னால் பேக்எண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். பட் அதை கொண்டு முன்னாடி பெருசாக வச்சு அதை ரொம்ப குறையாக பேசி அப்படிலாம் நான் கேள்விப்படவே இல்லை. இந்த படத்துக்கு ரொம்ப முழுக்க பாசிட்டிவான பார்வை தான் எல்லார்கிட்டையும் இருக்குது. அது ட்ரெய்லர் அது இன்னும் ஜாஸ்திப்படுத்திடுச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி கூட தக் லைஃப்னால் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தாங்க. ஏதோ ஒரு திருடன் கதை, திருடர்களுடைய கூட்டம், அது ஒரு வாழ்க்கை கதையை தான் கொண்டு வர்றாரு மணிரத்னம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த ட்ரெய்லர் வந்தோடனே நமக்கு ஓரளவுக்கு ஒரு கதையே சொல்லிடுச்சு. இந்த ட்ரெய்லர் இதுதான் கதையாக இருக்க போகுதுங்கிறதே இந்த ட்ரெய்லர் சொல்லிடுச்சு. ஒரு நாயகனுடைய இன்னொரு வெர்ஷனாக இருக்குங்கிற மாதிரி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படி நாயகன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சோ அது மாதிரி இந்த படமும் வெற்றி படமாக மாறுங்கிறத எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருக்குது. ஆடியோ லான்ச்சில் எஸ்டிஆர் அவர்களை ரொம்பவே தூக்கி பிடிச்சி கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருந்தார் சார். அதாவது உங்களை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் ஒரு தலைவனாக இருக்கணும். எதை மீன் பண்ணி அவர் பேசுகிறாரு? இந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை எப்படி சம்பாதிச்சார் எஸ்டிஆர் அவர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் நம்பிக்கையை சம்பாதிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரி மூத்த நடிகர்கள் இளைய நடிகர்களை உசுப்பேற்றிட்டு போயிடுறாங்க.
ஆக்சுவலாக இது வந்து இவ்வளவு கூட்டத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிற கேள்விக்கு பின்னால் அரசியலை தாண்டி வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள். இப்போ இந்த கூட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்னும் 4 படம் வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா நடிக்க போகிறோங்கிற பதில் வந்து ரொம்ப சாதாரணமானது. அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, இதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுதே நீ அரசியலுக்கு வான்னு கூப்பிட்றது தான் அதனுடைய இன்னொரு அர்த்தம். அதை வந்து கமல் மாதிரி ஒரு மூத்த நடிகர் பண்ணும்போது நிஜமாக நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு ஒரு அரசியல் கனவு இருந்துச்சு, அந்த கனவை நிறைவேற்ற ஒரு அரசியலுக்கு வந்தார். ஆனால் இங்கே அரசியலுக்கு வந்த பிறகு தான் அவருக்கு தெரியுது, ஐயோ நாம் நினச்சது கிடையாதுடா, இது வேறு கிரவுண்டு இதுங்கிறத அவருக்கு புரியுது. இப்போ மெல்ல மெல்ல வந்து அவர் கிட்டத்தட்ட அந்த கட்சி வந்து ஏதோ ஒரு பேட்டரி இல்லாத பொம்மை மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. இப்போ ராஜ்யசபா எம்பி அவர் கொடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் டெல்லிக்கு போக போகிறாரு, அவ்வளோதான். அதை தாண்டி அந்த கட்சி வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. ஆனால் எவ்வளோ ஆர்வத்தோடு இங்கே வந்தார் அவர். திருச்சியில் வந்து அந்த மாநாடை அவர் கூட்டும்போது எவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு எவ்வளோ பெரிய எழுச்சி உரை எல்லாமே நடந்துச்சு இல்லை. அவருக்கு தெரியும்ல ஒரு அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு. அப்போது சிம்பு மாதிரி ஒரு நடிகர் மீது ஒரு ஆர்வத்தை தூண்டுவதுங்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு பிறகு நீ வா தம்பி, என்னுடைய இடத்த நீ வந்து நிரப்பு, நான் வந்து இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கும் நிறையா கனவுகள் இருக்குங்க, நான் பண்ணாத விஷயங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் நீ பண்ணுன்னு சொல்கிறது வேறு. அதுதான் வந்து ஒரு தலை சிறந்த கலைஞனுக்கு அழகு. அதை வந்து அவர் ஏன் இப்படி சொன்னாருன்னு எனக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. இப்போ இதை தாண்டி அதிகமாக பேசப்பட்ட ஒரு ஸ்பீச்சுனா அது எஸ்டிஆர் அவர்களுடைய ஸ்பீச்சு தான். ஏன் வந்துட்டு மேடையில் அவர் வந்து அழுதாரு? இன்னுமே அந்த ஒரு மேடை பேச்சு அப்படின்னா எஸ்டிஆர் அவர்கள் ஒரு கான்ட்ரவர்சியாகவே இருந்துகிட்டு இருக்கிறாரு. எதனால் அவர் அழுதாது, எதை வச்சு அதை மீன் பண்ணி நிறைய விஷயத்தை கன்வே பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர்கிட்ட நானே ஒரு முறை நேரில் பார்க்கும்போது சொன்னேன், நீங்கள் மேடையில் அழாதீங்க. ஏன்னா ஒரு ஹீரோவினுடைய கம்பீரம்ங்கிறது எல்லா இடத்துலையும் அதை மெயின்டைன் பண்ணுறது தான். ஒரு ஹீரோன்னா என்ன, யாரும் செய்யாத செயற்கரிய செயலெல்லாம் அவன் செய்வான், வீராதி வீரங்கிறது தானே எல்லாருடைய பார்வையாக இருக்குது. நீங்கள் வந்து அங்கே மைக்கை பிடிச்சிட்டு அழுதிங்கன்னா அப்போ உங்கள் மேலே இருக்கிற இமேஜே குறைஞ்சி போயிடும். அழாதீங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நான் ஒரு மேடையில் என்ன பண்ணார், நான் சொல்லிட்டு வந்த பிறகு அவர் சொன்னார், நான் மைக்கை பிடிச்சி இன்றைக்கி அழமாட்டேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தார் பேசவே. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருந்தவர் தான். இதில் என்னென்னா அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டார். என்னென்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவர் ரொம்ப ஸ்கூல் போகும்பொழுது அவர் வந்து தொடர்ந்து படத்தில் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப அவரை வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. அவருக்கு சினிமா மேலே ஒரு வெறுப்பே அந்த காலத்தில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் அவர் நடித்த படமெல்லாம் பெரிய ஹிட்டு, கோடிக்கணக்கில் குவிச்சுது அவர் குழந்தையாக இருக்கும்போது நடித்த படங்கள்லாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு சலிப்பு அது ஏற்படுத்துச்சு. நம்மளை வந்து ஃப்ரீயாக விளையாட விட மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க, தொடர்ந்து நடிக்கணுங்கும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதே ஒரு சலிப்பாக வருவார் அவர். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அவர் குழந்தையாக இருந்த காலத்தில் பார்த்துருக்கோம். அப்போது வந்து அவருக்கு அதை தான் அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு எனக்கு அப்படி தோணுச்சு, ஆனால் நீ கமலோட நான் நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்ல, அப்போ அவங்க அன்னைக்கு போட்ட அந்த அழுத்தம் தான் இன்றைக்கி என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க செஞ்சது சரிதானே நினைக்கும் போது அவருக்கு ஒரு அழுகை வருது. இன்னொன்று வந்து அவங்க அப்பா எல்லாத்துக்குமே அழுவார், அவர் ரொம்ப எமோஷனலான ஒருத்தர் அவர். ஸோ அதில் கொஞ்சம் இருக்கும்ல சிம்புவுக்கு, அதை வந்து நம்ம கூடாதுன்னு சொல்ல முடியாது, அது இருக்கும். இப்போ வந்து படத்தில் வந்து இனிமேல் நான் தான் இங்கே அடுத்த ரங்கராய சக்திவேல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. தென் வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்களுமே எஸ்டிஆர் அவர்களை பார்த்து சொல்லும்போது இனிமேல் அவருடைய அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தக்லைஃப் வரப்போகுது, இப்போ அடுத்தடுத்து அவர் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நிச்சயமாக வரும். சிம்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு அவர்கிட்ட. அதனால தான் வந்து இந்த தேசிங் பெரியசாமி படத்தை வந்து எங்கேயுமே விட்டுறாமல் எங்கெங்கேயோ கொண்டு போகிறார் அவர். அந்த கம்பெனி இந்த கம்பெனின்னு எங்கெங்கேயோ கதவை தட்டி கடைசியில் எங்கேயும் செட் ஆகாதப்போ நானே பண்ணுறேன்னு வர்றாரு. அப்போது ஒரு நல்ல கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த கதையில் நம்ம நடித்தோம்னா நம்மளால் நிச்சயமாக ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கால்குலேஷன்லாம் அவர்கிட்ட இருக்குது. அதுக்கான உழைப்பை போட ஆரம்பிக்கிறாரு, ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலத்தில் இந்த சிம்பு கிடையாது இல்லை, எல்லாருமே வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்துகிற ஒரு சிம்புவாக தானே இருந்தார் அவர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மாநாடு படத்தோட பூஜைக்கு நான் போயிருந்தப்போ வேறொரு பிரமுகரும் அங்கே வந்திருந்தார். அவர் பெரும்பாலும் இந்த பூஜைக்கெல்லாம் வரமாட்டார். அப்போ நான் கேட்டால் என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் அந்த பூஜைக்கே அவர் கரெக்டாக வராரான்னு பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா அந்த நம்பிக்கை யாருக்குமே இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி சிம்பு வந்து எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்குற ஒரு ஆளாக வந்து நிற்கிறாரு. இப்போ இந்த STR 49 படமே வந்து இந்த ஆகாஷ் பாஸ்கரன் கம்பெனி தான் தயாரிக்குது, டான் பிக்சர்ஸ். அப்போ அதில் ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது அவருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நம்ம வேறு ஒரு நிறுவனத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு சூழல் வந்துன்னா அந்த படத்தையும் எடுத்துக்கிட்டு கம்பெனியாக போகிற அளவுக்கு அவர் தயாராக இருக்கார். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இதுவே பழைய சிம்புவாக இருந்தால் எடுத்தா எடுக்காட்டி போ எனக்கு என்ன இருக்குன்னு போயிடுவார். இப்போ அப்படி கிடையாது,
நம்ம டேட் எல்லாமே வீணாக போயிட்டுருக்கு, வீணாக போகக்கூடாது, டக்குன்னு நம்ம இன்னொரு கம்பெனியில் உட்காந்துணுங்கிற எண்ணம் அவருக்குள்ளே வந்திருக்கு பாருங்கள், அதுவே பெரிய மாற்றம் தான். சார் இப்போ டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் பற்றி பேசும்போது இப்போ டான் பிக்சர்ஸ் தயாரிச்சிட்டு இருந்த அந்த படங்கள் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேசிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மையாலுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா பராசக்தி இந்த எஸ்டர் 49? ஆமாம், பராசக்தி 1 மாதமாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இன்னைக்கு நேற்று வரல, கடந்த 1 மாதமாகவே அவங்களும் அதை ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து பெரிய அளவு பணத்தை வெளியில் எடுக்காமல் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. இட்லி கடையே வந்து தனுஷ் தன் பணத்தை போட்டு தான் படத்தை முடித்தார். இப்போ அவருக்கு என்னென்னா, எப்படி இருந்தாலும் இவங்க என்ன இவ்வளோ பெரிய கம்பெனி ஓட போகிறாங்க, படம் ரிலீஸ் அப்போ வாங்கிக்க போகிறோன்னு சொல்லி தான் அவர் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி படத்தை முடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பராசக்தி படத்துக்கு அவங்க போக முடியல, ஏன்னா 1 மாதமாக ஷூட்டிங்கே நிறுத்திட்டாங்க. அவங்க இலங்கை ஷெட்யூல் தான் கடைசி ஷெட்யூல். இவங்க சுதா கொங்கரா சொல்கிறாங்க ஆஸ்பர் ஷெட்யூலே நாங்கள் ஜூன் 2nd வீக் தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது இல்லை, அவங்க ஏதோ ஒரு சமாளிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. மீடியா முன்னாடி கேள்வி கேட்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லித்தானே ஆகணும். ஆனால் அவங்க திட்டம் வந்து இன்னும் முன்னாடியே தான். இந்த 1 மாதமாக அவங்க சும்மா இருக்காங்க, என்னென்னா பணத்தை இவங்களால் எடுக்க முடியல. ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த அமலாக்கத்துறை எந்த அளவுக்கு வீரியத்தோடு இவங்களை விசாரணை பண்ணணும், டக்குன்னு விட்டுருவாங்களா அல்லது நீண்டகால பிரச்சனையாக மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா எல்லாமே வந்து ஆளாளுக்கு ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்வர் டெல்லிக்கு போனார், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டார். ஆகாஷ் பாஸ்கரன் சென்னைக்கு வந்துட்டார், இனிமேல் மலை எல்லாம் நடக்கும்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இல்லை இது தற்காலிக நிறுத்தம் தான், இப்போ இடைக்கால தடை தான் வந்து கோர்ட்டு விதிச்சிருக்கு, மறுபடியும் இவங்க வந்து இடி ஒரு முறையான வாதத்தை முன் வச்சு வந்துருவாங்கன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் தலைக்கு மேலே கத்தி தொங்குது. இவங்க அதை சரி பண்ணாமல் இந்த 3 படங்களுடைய எதுவுமே நகராது. இப்போ இட்லி கடை வந்து முடிஞ்சால் கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்குமோ, அல்லது ரிலீஸ் பண்ணவே விடாமல் சீஸ் பண்ணுவாங்களா, இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது, யாருக்குமே புரியல இண்டஸ்ட்ரியில். சரி இப்போ இடி ரைடு வருது, இப்போ அது ஆகாஷ் பாஸ்கரனுடைய கம்பெனி அப்படின்னா ஓகே, அவர் வந்துட்டு முதலமைச்சர் குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர், இதெல்லாம் சம்மந்தப்பட்டது ஓகே. இதற்குள்ள சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கூட விசாரணை இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்தை கோக்கறதா இருக்கட்டும், கைதலோகர் இதில் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இவங்கெல்லாம் எந்த விதத்தில் போய் சம்மந்தப்படுறாங்க, அவங்களுக்கு எதனால் இவங்க விசாரணைக்கு வரணும் அப்படி இல்லைங்க. இதில் என்னென்னா அவங்க பிளாக்கில் வாங்கியிருக்காங்களாங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. இப்போ கையாட்லோகர்லாம் இதில் கொண்டு வரதுங்கிறது நிஜமாகவே பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஃபோட்டோவை வச்சோம்னா அதை பார்க்குறதுக்கு 1,00,000 பேர் வருவாங்கங்கிற நம்பிக்கையில் தேவையில்லாமல் அவங்கள உள்ளே கொண்டு வந்து நுழைக்கிறாங்க. ஒரு நடிகை இப்போ STR 49ல் அவங்க தான் ஹீரோயின், இதய முரளி படத்தில் அவங்க தான் ஹீரோயின். அப்போது ஒரு நிறுவனத்துக்கு 2 படமும் அவங்க நடிக்கும்போது 2 படத்துக்கான சம்பளம் அவங்க வாங்கியிருப்பாங்கல்ல, வாங்காமல் நடிக்க முடியாதுல்ல. அப்போ பண பரிமாற்றம் நடந்திருக்கும்ல, நீங்கள் அந்த கண்ணோட்டத்தை தான் பார்க்கணும். இப்போ சிவகார்த்திகேயனுக்கு என்னவோ அதுதான் கையாட்லோகருக்கு. ஆனால் அவங்கள மட்டும் வேறொரு பார்வை பார்க்குறாங்க. இங்கே அவங்க ஏதோ பார்ட்டிக்கு வந்தாங்க, ஒரே நாள் பார்ட்டிக்கே அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தாங்கலாம் எழுதும்போதும் பேசும்போதும் அவங்க மனநிலை என்னவாக இருக்கும்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்போ வளர்ந்து வர்ற ஒரு நடிகை இப்போ தான் ஒரு படம் டிராகன்னு ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்க இனிமேல் அவங்க போக வேண்டிய ட்ராவலுங்கிறது ரொம்ப தூரம் இருக்குது. இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசும்பொழுது அவங்களுக்கே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். என்னடா அது நம்ம கரெக்டாக தானே போயிட்டுருக்கோம், ஏன் இப்படி தப்பாக பேசுகிறாங்கன்னு ஒன்று தோணும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. பட்டு தவறான செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நிச்சயமாக விசாரணைங்கிறது வந்து சிவகார்த்திகேயன், தனுஷ் இவங்க எல்லாருக்கு மேலேயும் இருக்கும். சிம்பு கூட போக வேண்டிய சூழல் இருக்கும். ஏன்னா இப்போ அந்த படம் ஷூட்டிங் எடுக்கலை, இன்னும் ஒரு நாள் கூட அவங்க ஷூட்டிங் எடுக்கலை, படமே துவங்கலைன்னா கூட அவங்கள விசாரணைக்கு கூப்பிடுற அதிகாரம் ஈடிக்கு இருக்குது. ஏன்னா பண பரிமாற்றம்ங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் அதை என்னவா வாங்கினீங்க, பிளாக்கில் வாங்கினீங்களா, ஒயிட்டில் வாங்கினீங்களா, பிளாக்கில் வாங்கினீங்கன்னா பிளாக்கில் எவ்வளோ, ஒயிட்டில் எவ்வளோ கணக்கு காமிக்கிறீங்க, இவ்வளோ கேள்விகளுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். அப்போ நிச்சயமாக இடி விசாரணைக்கு இவங்க ஒரு நாள் போயிட்டு வந்து தான் ஆகணும், அது தடுக்க முடியாது. சரி இப்போ தக் லைஃப் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்போது நிறைய பேர் இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வசூலையும் படைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கண்ணோட்டத்துக்கு உங்களோட பதில் என்ன? தக் லைஃப் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்கும், வெற்றி படமாக இருக்குமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம்? இல்லை, எந்த படத்தையுமே நம்ம முன்கூட்டி கணிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ட்ரெய்லரை வச்சு முடிவு பண்ண முடியாது. ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் நாயகன் மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நாயகனையே நீங்கள் ரீமேக் பண்ணியிருக்கீங்களா அல்லது நாயகனுடைய பார்ட் 2 இதுவான்னு கேட்கும் பொழுது நாயகனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் நாயகன் மாதிரி ஒரு படம்ங்கிறார். கேங்ஸ்டரு வெவ்வேறு இடங்களில் நடக்கிற பிரச்சனை இது. நாயகனில் வந்து மும்பையில் நடந்துச்சு, அது ஒரு கேங்ஸ்டர் கதை. இது வேற ஒரு இடத்துல நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் கதை. ஆக மொத்தம் கேங்ஸ்டர் கதை. அதில் ஒரு எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறாருங்கிறத பொறுத்து தான் அது வெற்றியாக தோல்வியாங்கிற முடிவுக்கு வர முடியும்.
பட்டு எதிர்பார்ப்புகள் நல்லா இருக்குது, அவ்வளோதானே. சார் இப்போ இவ்வளோ பெரிய நடிகர் வந்து அந்த ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஏஸ்ன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய படம் வந்துச்சு. அது நிறைய பேருக்கு வந்தது கூட தெரியாத அளவுக்கு இருந்ததுக்கு அதுக்கு பதிலுமே அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கலை, ஒழுங்காக ப்ரொமோட்டே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பதிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் இதை அவர் பண்ணலை? ஏன் அந்த படத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அவரே கொடுக்கல? அதுதாங்க, எப்போவுமே வந்து ஒரு படத்தில் ஒரு ஹீரோ நடிக்கிறாரு, ஒரு தயாரிப்பாளர் எடுக்கிறாருங்கிறத தாண்டி உள்ளுக்குள்ளே 1000 முட்டல் மோதல்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஈகோவாக தலை தூக்கும் பொழுது படத்தை அனாதையாக போட்டுருவாங்க. இப்போ பல பேர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே ஓடி ஓடி உட்காந்து பேசின படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஹீரோ வந்து எப்போவுமே ஒத்துழைக்கணும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, ஏன் வந்து இது நடக்கலைங்கிறதெல்லாம் எதிர்காலத்தில் விஜய் சேதுபதி எங்கேயாவது சொன்னால் தான் உண்டு, இல்லைனா நம்ம உட்காந்து யார்ட்டையாக விசாரிக்கணும். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே தமிழ்நாடு லெவலுக்காவது இவங்க பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருச்சி அது மாதிரி ஒரு 4 இடங்களில் உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த படத்தை கொஞ்சம் பூம் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு வரவேற்பு இருந்திருக்கும். அதே அளவில் ப்ரொமோஷனில் இப்போ மார்கன் படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வந்து விஜயாண்டனி அவர்கள் ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு வர்றார். அவர் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து. ஆனால் வெற்றி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவருக்கு கிடச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து எந்த விதத்திலும் உதவாதுங்க. ப்ரொமோஷனுங்கிறது வேறு. என் படத்தில் இன்னது இருக்குது, நீங்கள் அதை கட்டாயமாக அட்ராக்ட் பண்ணுவோங்களே அப்படின்னு சொல்கிறது வேறு. ஆனால் நான் அந்த மாதிரியே வேஷம் போட்டு வருவேங்கிறது வந்து அது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. குல் சுரேஷுக்கும் அவருக்கும் வித்தியாசமே இல்லை. குல் சுரேஷ் ஒரு வேலை செய்கிறாரு, அதை விட இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி விஜய் ஆண்டனி பண்ணுறாரு. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் அப்படி எதுக்கு அதை பண்ணணும்? நீங்கள் இப்போ பிச்சைக்காரன் படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு, அன்றைக்கி இந்த மாதிரி வந்து நின்னார் அவர்? இல்லை படம் தானே பேசுச்சு, கண்டென்ட் தானே பேசுச்சு. அப்போ கண்டென்ட்டில் கவனம் வைங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வந்து ஒரு படத்தை ஓட வச்சிரும்னா அதை எப்படி ஏற்றுக்கும்? சார் இப்போ தொடர்ந்து இப்போ ஜூனுக்கு அப்புறம் ஆகஸ்ட்டில் வந்துட்டு கூலி படம் வருது. கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த டைம்லேயே வந்துட்டு அவங்க அந்த ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், அந்த கிளிம்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று விட்டுட்டே இருக்காங்க. நிறைய பேர் எதுக்கு தக் லைஃப் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இடையில வந்துட்டு அதையும் விட்டுட்டு இருக்கீங்க, அது ஒரு மாதிரி டைவர்ட் ஆகுது. இதெல்லாம் வந்துட்டு அந்த 2 போட்டி நடிகர்களுக்குள்ளே அதை பண்ணிப்பாங்களா, இல்லை அது வந்து எப்படி நடக்குது அந்த ஒரு விஷயம்? இல்லை, தக் லைஃபுக்காக நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா கூலி துவங்கினதுலேருந்து அவர் கரெக்டாக ஒரு ஷெட்யூல் படி பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த நேரத்தில் இது, இந்த நேரத்தில் இது, இந்த நேரத்தில் இதுன்னு அழகாக அவங்க பிரிச்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து தக் லைஃபுக்காக ஒன்று பண்ணுறாங்கன்னு நம்ம அதை எடுத்துக்க முடியாது. இன்னொன்று, இப்போ இன்றைக்கி ரஜினிக்கும் கமலுக்கும் இருக்கிற அந்த மெச்சூரிட்டிங்கிறதெல்லாம் வேற ஒரு உயரத்தில் இருக்குது. அவங்க வந்து இப்போ அஜித் விஜய் ரசிகர்கள் மாதிரிலாம் வந்து நிற்க போகிறதும் கிடையாது. இன்றைக்கோ ஒரு காலத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதெல்லாம் செய்வதற்கு அவங்க எந்த காலத்துலேயும் சம்மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப தற்செயலாக நிகழ்கிற விஷயம்தான். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் லியோவில் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், அது எல்லாத்தையுமே இதில் நான் சரி பண்ணிவிட்டு 100% இந்த படத்தை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ அந்தளவுக்கு நல்லா வரும் அப்படின்னு. இவ்வளோ நாட்கள் கழிச்சு தான் அதையே அவர் ஒத்துருக்காரு, லியோவில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூலி எந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னு இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது? இல்லை, கூலி வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அந்த படத்தில் அவர் கமிட் ஆகும்போதே என்னை அவசரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் கமிட் ஆனார். இப்போ லியோவில் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னென்னா, அவரை கேட்காமலே ரிலீஸ் டேட் போட்டாங்க. போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓட வேண்டியதாக போச்சு. அவர் நினச்ச ஒரு விஷயத்தை அவர் பண்ணவே முடியல, பர்டிகுலராக செகண்ட் ஹாஃப் இல்லையா. அதைத்தான் அவர் இவ்வளோ நாள் கழித்து சொல்கிறாரு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு என்ன சுதந்திரமோ அவ்வளோவும் கொடுத்துட்டாங்க. சன் பிக்சர்ஸ் வந்து அவ்வளோ பெரிய லிபர்ட்டி. இன்னொன்று வந்து ஒரு டைரக்டரை அவருக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தோன்னு இல்லாமல், இங்கே தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் யாரும் அப்படி ஒரு ஆஃபீஸ் வந்து டைரக்டருக்கு போட்டு கொடுத்ததே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு சொகுசான ஒரு ஆஃபீஸ் அவர் போட்டு கொடுத்தாங்க. அப்படி வந்து அவரை செல்லமாக வச்சுருக்காங்க, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த படத்துக்காகவே அவர் வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கிறாரு. அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் அவ்வளவும் பேசுகிறாரு. சார் இப்போ தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் மேலே வந்துட்டு நிறைய பேர் அவர் படம் பண்ண கூப்பிட்டாரு, பட் ரொம்ப நாளாக அந்த படம் வந்துட்டு நிலுவையிலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மிஸ்கின் அவர்கள் கூட நடந்திருக்கு. அப்படிங்கும்போது சமீபமாக அவர் வந்துட்டு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் விட்டார். ஹெச் வினோத் அவர்களோட டேரக்ஷன் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் விட்டார், டீசர் மாதிரி ஒன்று விட்டார். அப்புறம் வந்துட்டு அன்பறிவு மாஸ்டர் வச்சுட்டு ஒரு படம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போஸ்டர் விட்டார். இப்போ இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கா? ஹெச் வினோத் படம் தான் அவர் இங்கே வந்துட்டார், ஜனநாயகனுக்கு வந்துட்டார். ஆக்சுவலாக அது வந்து தள்ளி போனதுக்கு காரணம் வந்து வெறும் கமல் மட்டும் சொல்ல முடியாது. அதில் வந்து தயாரிப்பு தொடர்பான பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. அவங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு நடுவில் தான் விஜய் வந்து அவரை இன்வைட் பண்ணுறாரு. ஒரு கதை கேட்குறாரு, பிடிச்சிருக்கு, இப்போ நீங்கள் கமல் சார்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வாங்கும்போது அவர் போய் நான் இந்த மாதிரி விஜய் படம் பண்ண போகிறேன், பண்ணிட்டு வரட்டுமான்னா தாராளமாக போயிட்டு வாங்கன்ட்டாங்க. இத்தனைக்கு ராஜ்கமல் வந்து அவருக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க, அந்த காரை கூட நீங்கள் இங்கே விட்டுட்டு போங்கன்னு சொல்லலை. அதை பற்றி பேசவே இல்லை அவங்க. அதே மாதிரி அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. அவர் நேராக இங்கே வந்துட்டார்.
அவர் கேட்டார் என்ஓசி மலை எழுதி கையில் கொடுத்துறாங்க, நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. ஸோ அதனால் எதிர்காலத்தில் கட்சி உணவு கமல்ங்கிறது கட்டாயமாக நடக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் இந்த அன்பறிவு படம் கேட்டீங்க, அன்பறிவு மாஸ்டரை பற்றி இப்போ கமல் பேசுகிறாரு. அடுத்த ஷூட்டிங் அதுதான். இப்போ இந்த தகவலை முடிச்சுட்டு நேராக அதில் தான் போகிறாரு. அவருக்கு என்னென்னா இந்த மாதிரி ஸ்டன் மாஸ்டர்ஸு ரொம்ப ரொம்ப அக்கறையாக பண்ணுறவங்க. இப்போ விக்ரம் தர்மா வந்து கமலுடைய ரைட் ஹேண்ட்னு வச்சிங்களேன். கமலுக்கு எல்லா படங்களும் அவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். விக்ரம் தர்மாட்டே அவர் கேட்டிருக்காரு, நீ ஏன் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணக்கூடாது, இவ்வளோ அழகாக பண்ணுறிய எல்லாத்தையும் நீ பண்ணுங்கும்போது அவர் வந்து இருக்கிற தொழிலை விட்டுட்டு நான் இதுக்கு வந்தேன்னா எனக்கு இருக்கிறதும் போயிடும். இந்த படம் ஓடிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஒருவேளை ஓடாமல் போயிடுச்சுன்னா என்னை யாருமே ஸ்டன் பண்ண கூப்பிட மாட்டாங்களே அப்படின்லாம் பயந்துருக்காரு. அப்போ கமல் கேட்டாரான், வீடு கட்டிட்டியா நீ? கட்டிட்டேன், அப்புறம் என்ன ரிஸ்க் எடு வா அப்படின்லாம் கூப்பிட்டுருக்காரு. அதை தான் இன்றைக்கி அன்பறிவிட்ட சொல்கிறார். அன்பறிவை பார்த்து அவர் வியக்கிறார். ஏன்னா படப்பிடிப்பில் வந்து ஒரு ஹீரோ அடிபடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ரொம்ப கவனமாக பார்த்துப்பாங்க. ஆனால் ஒரு ஃபைட்டர் கூட அடிபடக்கூடாதுன்னு ஒரு வேலை செய்கிறது இருக்குல்ல, அந்த கம்போசிங் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் பார்த்து ரொம்ப வியந்திருக்காரு. அதனால தான் நீ எதுக்கு வந்து இந்த வேலையை மட்டும் பார்க்குற, வா டைரக்ட் பண்ணு, என்ன டைரக்ட் பண்ணுன்னு கூப்பிட்றாரு. இன்னொன்று இப்போ கமல்கிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றங்க. நீங்கள் அவருடைய இன்டர்வியூலாம் கவனிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அவர் அப்படி ஒரு கமலை இதுக்கு முன்னாடி யாருமே இண்டஸ்ட்ரியில் பார்த்தது கிடையாது. ஒரு மாதிரி மிடுக்காக இருப்பார், யாரோடையும் வந்து பெருசாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார். அவர் வந்து இப்போ நீங்கள் இப்போ 2 பேரை பார்க்குறாருன்னு வைங்களேன், அதில் உங்களை மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணோம்னா இவரை எரேஸ் பண்ணுவார். அவர் அந்த இடத்துல அப்படி ஒரு மனுஷன் நிற்கிறதே அவர் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபராக ஒரு காலத்தில் கமல் இருந்தார். ஆனால் இன்றைக்கி அவ்வளோ டவுன் டு எர்த்தாக எல்லாரோடையும் பழகுறாரு, பேசுகிறாரு, அவங்களுக்கான ஒரு பாதையை நம்ம உருவாக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப பெரிய மாற்றமாக தான் இண்டஸ்ட்ரியே பார்க்குறாங்க. ஸோ அதனால் அந்த அன்பறிவு படம் வந்து விரைவில் ஷூட்டிங் போகிறாங்க. ஓகே, இப்போ ஹெச்வினோத் அவர்களை பற்றி பேசணும். ஜனநாயகன் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு சார், அந்த ஸ்கெடியூல்லாம் அந்த விஷயங்கள்? விஜய் கிட்டத்தட்ட அவருடைய இது எல்லாமே முடிச்சிட்டார். ஆல்மோஸ்ட் வந்து படத்தையே அவங்க ஒரு வேறொரு ரீரெக்கார்டிங் பண்ணி, அதாவது பழைய டம்மி சவுண்ட்லாம் போட்டு படத்தையே அவங்க பார்த்துட்டாங்கங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்ட்டு. அதிகபட்சம் வந்து பேட்ச் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் போவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே முடிச்சுட்டாங்க. இது எதுக்கு சார் இப்போ இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த வருஷத்துலேயே அதை ஒரு ரிலீஸ் பார்க்கலாமே, எதுக்கு அது போய் ஜனவரியில்? இதுக்கப்புறம் உட்காந்து ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அரசியல் கணக்குகள்லாம் இருக்குல்ல. ஓகே, படத்தில் சில அரசியல் விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த தேர்தல் நேரத்தில் வெளியிடும் போது அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்கும்னு பார்ப்பாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.